நடுவர் அவர்களே, ஒரு குடும்ப முன்னேற்றத்திற்கு மகிழ்ச்சிக்கும் பெரிதும் துணையாக இருப்பது கணவனா மனைவியா? கண்டிப்பாக மனைவி மட்டுமே. ஒரு நல்ல மனைவி உள்ள குடும்பம் மட்டும்தான் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். எந்த ஒரு குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கிறதோ அங்கு மகிழ்ச்சி தானாக வந்துவிடும். மகிழ்ச்சி உள்ள குடும்பத்தில் முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அங்கு முன்னேற்றம் வருவதற்கு எந்த தடையும் அங்கு இருக்காது. அதேபோல் நமக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் முன்னேற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பது மனைவி மட்டுமே. அந்த தீர்ப்பை தான் நீங்கள் வழங்க வந்திருக்கீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சமீப காலமாக நமது தலைவரின் முகநூல் பக்கத்தில் அவர் சில பதிவுகளை இட்டு வருகிறார். தன் மனைவியுடன் சந்தோஷமாக இருக்கும் போட்டோகளை பகிர்ந்து கொண்டு வருகிறார். தன் மனைவியால் முன்னேற்றம் அடைந்த மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு கணவனால் மட்டும்தான் முகநூல் பக்கத்தில் இந்த மாதிரி பதிவுகளை போட முடியும் என்பது அனைவரும் அறிந்ததே. எனவே தலைவரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது, தலைவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவருடைய மனைவி மட்டுமே காரணம் என்ன. அதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி. அந்த பப்ளிசிட்டி உங்களுக்கு எங்க இருந்து வருது? சந்தோஷத்துல இருந்து வருது. நடுவர் அவர்களே, 3 தாரை இருந்தாதான் ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கும். 3 தாரை இருந்தாதான், இந்த நேரத்தில் நீங்க கவுண்டர் கொடுக்கணும். 3 தாரை இருந்தாதான் ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கும். என்ன காரணம் சொல்லுங்க. சொல்லிடுவோம். ஒரு குடும்பத்திற்கு எது சிறப்பு? சுகாதாரம், வாழ்வாதாரம், பொருளாதாரம், இவை அனைத்திலுமே தாரம் உள்ளது. அதை நீங்க கவனிக்க வேணும். அதாவது 3 தாரத்தை கவனிக்க சொல்லல, இந்த எல்லாத்துலயுமே தாரம் இருக்குது. அதை நீங்க என்ன பண்ணணும், கவனிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது சொற்களை அவர்களால் சொல்ல முடியுமா? கணவன் அப்படின்னு ஏதோ முன்னேற்றத்துக்குள்ள வார்த்தைகள் ஏதாவது கணவன் அப்படி கொண்டு வந்து பேச முடியுமா? வாழ்வாதாரம், சுகாதாரம், பொருளாதாரம் எல்லாத்துலயுமே தாரம் இருக்கு. இந்த மாதிரி அவங்களால பேச முடியாது. அதனால இதுல தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது யாரு? மனைவி தான். ஒரு பொண்ணுக்கு மணிக்கட்டுல அலாரம் கிடையாது, அவளோட மனக்கூட்டில தான் அலாரம் இருக்கு. அவள் எப்போ எந்திக்கிறா, எப்போ தூங்க போறாங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து செய்வதற்காக விடிய காலையில் எழுந்திச்சு அவள் என்னென்ன பணிவிட செய்யும், கணவனுக்காக சரி, குழந்தைகளுக்கும் சரி, எல்லாமே அவள் செய்கிறாள். இவ்வாறு ஒரு மனைவி செய்யும் போது தான் அந்த குடும்பம் என்ன பண்ணும், முன்னேற்றத்தை அடையும். முன்னேற்றம் என்பது பொருளாதாரத்தை சார்ந்தது மட்டுமல்ல, மகிழ்ச்சி என்பது பொருளாதாரத்தை சார்ந்தது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இருக்கு. முன்னேற்றத்திற்கு பொருளாதாரம் மட்டுமே காரணம் அல்ல. அதான் நீங்கள்லாம் சொல்லுவீங்க, என் புருஷன் தானே சம்பாதிக்கிறாங்க, மனைவி எல்லா வீட்லையும் சம்பாதிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் சொல்லிட்டேன், இதில் முன்னேற்றம் என்பது பொருளாதாரத்தை சார்ந்தது மட்டுமல்ல. ஒரு கணவன் சம்பாதிக்கணும்னா அது ஒரு மனைவியின் கையில தான் இருக்குது. ஒரு கணவன் நிம்மதியாக போய் ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணணும்னா அது மனைவியோட கையில தான் இருக்குது. மனைவி அந்த கணவனுக்கு தொல்லை கொடுக்காம ஒரு சந்தோஷமாக நிம்மதியும் கொடுத்தா மட்டும்தான் அந்த கணவனால நிம்மதியாக போய் ஆஃபீஸில் வேலை செஞ்சு பொருளாதாரத்தையும் முன்னேற முடியும். பெண்கள் வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலுமே நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ பொருளாதார ரீதியாகவும் பெண்கள் குடும்பத்திற்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. மகிழ்ச்சியை கொடுப்பதோடு, நிம்மதியை கொடுப்பதோடு, அவங்க பொருளாதார ரீதியிலும் குடும்பத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. வெளியில போய் வேலை செய்கிற ஒரு மனைவி வீட்டில் அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு, கணவனுக்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் செய்துவிட்டு வெளியில் சென்று பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றத்துக்காக பாடுபடுகிறார். அதே வெளியில் சென்று வேலை செய்யாமல் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய மனைவியாக இருக்கிற ஒரு மனைவியானவள் வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் செய்து கணவன் நிம்மதியாக பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக ஒரு கணவனுக்கு உறுதுணையாக இருக்கிறார். நம்முடைய தலைப்பு என்னது? துணையாக இருப்பது கணவனா மனைவியா? இந்த இடத்துல ஒரு கணவன் சம்பாதிப்பதற்கும் மனைவி தான் துணையாக இருக்கிறார். என்ன சொல்றேன் நடுவர் அவர்களே, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அன்னைக்கு ஒன்று பாடி வச்சிருக்கிறாரு. புதிய ஏத்து வண்டியில, பொள்ளாச்சி சந்தையில, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை செல்லக்கண்ணு, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, அவங்க 600 ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு. இதோட அர்த்தம் எல்லாருமே தெரியும், சின்ன குழந்தை கூட தெரியும். 6 ரூபாய் இருந்தால் கூட அதை 100 ரூபாய் ஆக்கக்கூடிய திறமை ஒரு அம்மாவுக்கு இருக்கு. அந்த அம்மா தான் அந்த வீட்டோட மனைவி. அப்போ அந்த சேமிப்பு என்பது ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு மிக காரணமாக இருக்கிறது. அது அந்த வீட்டோட மனைவி கையில் தான் இருக்குது. ஒரு மனைவி
சேமிப்பு மூலமாகவும் அந்த குடும்பத்திற்கு உறுதுணையாக இருக்கிறாள். குடும்ப பொறுப்பு. ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி பொறுப்புடன் வீட்டில் இருக்கும்போது மட்டும்தான் ஒரு கணவன் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். ஒவ்வொரு கணவனும் தன் மனைவி வீட்டில் நல்லா கவனிச்சுப்பாங்க, நம்ம பிள்ளைங்கள நல்லா கவனிச்சுப்பாங்க, நம்ம அம்மா அப்பாவும் நல்லா கவனிச்சுப்பாங்க, நம்ம சொந்தத்தெல்லாம் நல்லா கவனிச்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வெளியில் போய் வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம தம்பி லூயிஸ் வந்து எதிரணியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. அவங்க என்ன நம்பிக்கையில் போய் வேலை செய்கிறாங்க? அவங்க மனைவி இங்கே அவங்க அனுப்புகிற பணத்தையாக இருக்கட்டும், அவங்க குடும்பத்தையாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பொறுப்பாக கவனிச்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவங்களுக்கு நிம்மதியாக இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. தம்பி முகத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தேஜஸ் இருக்குன்னு. அந்த தேஜஸ்லேயே தெரிஞ்சு அவங்களோட குடும்பம் அவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக மனைவியால் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நோட்டு இருக்கா? அப்புறம் நான் கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே. ஒரு நான் படித்தது ஒன்று, கஃபே காஃபி டே அப்படின்னு ஒரு பிரபலமான காஃபி ஷாப். அந்த முதலாளி பேர் வந்து விஜி சித்தார்த். அவருக்கு நிறைய கடன். அந்த கடன் வந்து கோடிக்கணக்கில் கடன். அந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரோட அந்த அந்த குடும்ப சுமை வந்து அவரோட மனைவி தலையில சொல்லுது. கணவனை இழப்பு எவ்வளோ பெரிய இழப்பு. அந்த இழப்புல மனைவி வந்து கொஞ்சம் கூட மனம் தளராமல் அந்த என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. மனம் தளராமல் அந்த கடனை எப்படி குறைக்கலாம், எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம குடும்பத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறாங்க. அந்த திட்டம் போடுறப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு 1000க்கும் மேலே கடன் வச்சுருக்காங்க. கடன் இருக்குது. அந்த எல்லா கடையுமே சரியாக ஓடுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது சரியாக ஓடினா அவருக்கு எவ்வளோ நஷ்டம் வந்துருக்காரு. அதில் நிறைய கடைகள் சரியாக ஓடாத கடைகள் இருக்கு. அதில் வந்து ஒரு 500 கடைகள் இருக்குது. கொஞ்சம் கடனை கம்மி கோடியிலேருந்து 1,00,000 அந்த ரேஞ்சுக்கு அவங்க கடனுக்கு வராங்க. அப்புறம் கடன் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணாங்க, திருப்பி அவங்களோட ஷேர் மார்க்கெட்டில் அவங்களோட பங்குகளை வச்சு அப்புறம் கடனில் அடைக்கிறாங்க. திரும்ப இருக்கிற கடன்களை அவங்களுக்கு வந்து நிறைய இடம் எஸ்டேட் எல்லாம் அந்த நிலங்கள் இருக்குது. அந்த நிலத்தில் வந்து அரபிக் பீன்ஸ் விளைய வைத்து அதில் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி அதன் மூலமாக கடன் அடித்து அவங்க குடும்பத்தை படிப்படியாக முன்னேற்றி அவங்க தான் அந்த குடும்பம். அந்த மனைவி தான், அந்த கணவன் இல்லை, கணவன் இறந்துட்டாரு. அவரோட கடன் சுமை தாங்க முடியாமல் அவரால் யோசிக்க முடியல, அவரால் திட்டம் போட முடியல, எதுவுமே அவரால் பண்ண முடியல. அவர் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிருந்தாருன்னா அவர் கடனை அவர் அடைச்சிருந்துருக்கலாம். மனைவியோட ஆலோசனை உதவி கேட்டிருந்தாருன்னா அவர் பண்ணியிருந்துருக்கலாம். அவர் பண்ணலை. அவர் தற்கொலை பண்ணிட்டாரு. அந்த மனைவி தான் அந்த கடனை அடைச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க பேர் வந்து மாளவிகா. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தா எல்லா விஷயத்தையும் சின்ன குழந்தை கூட தெரியும். அவங்க குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு மகிழ்ச்சிக்கு காரணம் கண்டிப்பாக அவங்க அம்மா தான் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம ஊர் வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய ஒத்துப்பாங்க. இது நம்ம ஊரில் இருக்கிற ஒவ்வொரு கணவனின் வெற்றிக்கு பின்னால் ஒரு மனைவி இருக்கிறாள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைந்ததே நன்றி.